90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மணல் மணலா இருக்கிற பால்கோவா. இரண்டே பொருட்களை வைத்து ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சேனலை நீங்க முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போயிடலாம். லெட் ஸ்டார்ட். ஒரு கடாயில் 3 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த கடாய் கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசா இருந்துச்சு அப்படின்னா பால்கோவா அடிபிடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொஞ்சமாக பொங்கி மேலே வர ஆரம்பிக்கும். மேலே வரும்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அப்பவும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லா க்ரீம் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆன உடனே அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. 30 நிமிஷம் கழிச்சு நல்லா கெட்டியாகும். கெட்டியான உடனே சர்க்கரை 1/4 கப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாமே உருகி அந்த பால்கோவா கட்டியாக இருக்கிறது மெருதுவாக ஆரம்பிக்கும். அதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கிண்டிக்கிட்டே இருங்க. 45 நிமிஷம் கழிச்சு, அதாவது நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 45 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் பால்கோவா தனியாகவே வரும். இந்த மாதிரி தனியாக வந்துருச்சு அப்படின்னா பால்கோவா ரெடி அப்படின்னு அர்த்தம். இந்த பால்கோவாவை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் நல்லா அருமையாக வரும். நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த பால்கோவாவை இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு 45 நிமிஷம் நல்லா கிண்டி பக்காவாக இதே மாதிரி எடுத்து டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, இந்த ருசிக்காக 45 நிமிஷம் கிடையாது 2 மணி நேரம் கூட நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவு ரொம்ப சுவையான பால்கோவா இது. எந்த அளவு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் பால்கோவா. இதனுடைய சுவையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப சுவையான ரெசிபி உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.